ஒரே நாள் ராத்திரியில் பூமி இப்போ இருக்கக்கூடிய சைஸை விட 109 மடங்கு சூரியனுடைய சைஸ்க்கு ஈக்குவலாக பெருசாகிட்டா என்ன நடக்கும்? என்னடா உன்னுடைய கற்பனைக்கு ஒரு அளவு இல்லையா? இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. பட் ஆனால் இது பாசிபிள் இல்லை அப்படின்னாலும் ஒருவேளை பாசிபிள் ஆச்சு அப்படின்னா பூமியில் நம்ம உட்பட மற்ற உயிர்கள்லாம் சர்வே ஆக முடியுமா? பூமியில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும்? இது எல்லாத்தையும் பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக ஆல் நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோக்கு லைக் கொடுக்க வந்துடாதீங்க. வெல்கம் பேக் அண்ட் நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். நம்ம என்டையர் சோலார் சிஸ்டத்திலேயே மிக பெருசாகவும் அதிக நிறை கொண்டதும் நம்மளுடைய சூரியன் தான். சூரியனுடைய நிறைய நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம மொத்த சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பருப்பொருட்களையும் ஒரு தராசில் ஒரு பக்கத்தில் வைப்போம். அது நம்மளுடைய பூமி உட்பட மற்ற கிரகங்கள், நிலவுகள், ஆஸ்ட்ராய்டுகள் எல்லாமே ஒரு பக்கத்தில் வச்சுட்டு சூரியனை இன்னொரு பக்கத்தில் தராசில் வச்சோம் அப்படின்னா சூரியனுடைய நிறையோடைய கம்பேர் பண்ணும்போது 98% 99% சூரியன் தான் அதிக நிறை கொண்டது. மிச்சம் எல்லாமே 1-2% தான் நிறை கொண்டதாக இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு சூரியனுடைய நிறை அதிகமாக இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்க. அப்பேற்பட்ட அந்த சூரியனுடைய சைஸுக்கு நம்மளுடைய பூமி ஒரே நாள் இரவில் மிக பிரம்மாண்டமாக பெருசாச்சு அப்படின்னா சூரியனுடைய அந்த சைஸுக்கு ஈக்குவலாக இருக்கும்போது முதல்ல பூமியில் ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ் பண்ணுற விஷயமா இருக்கும். பூமியுடைய ஈர்ப்பு விசை பூமி பெருசாகும் போது அதிக அளவில் ஆக ஆரம்பிச்சிடும். அதன் காரணமாக சராசரியாக உங்களுடைய எடை அப்படிங்கிறது 60 கிலோகிராம் அப்படிங்கிற அளவில் இருக்குது அப்படின்னா அந்த பிரம்மாண்டமான பூமியில் நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய எடை அப்படிங்கிறது சில ஆயிரக்கணக்கான கிலோகிராமில் இருக்கும். அந்த அளவுக்கு நம்மளோட உடல் எடை அப்படிங்கிறது அதிகமாகும் போது கண்டிப்பாக நம்மளால் நடக்கவோ ஓடவோ ஏன் எந்திக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு நம்மளோட உடல் எடை அப்படிங்கிறது அதிகமாயிரும். இன்னும் சொல்ல போனால் அந்த அளவுக்கு நம்மளோட உடல் எடை அதிகமாக ஃபீல் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகள் அப்படிங்கிறது அழுத்தத்துக்குள்ளாகும். அந்த அழுத்தத்தை நம்மளால் தாங்கவே முடியாது. அந்த அளவுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இது மனிதர்களாகிய நமக்கு மட்டும் இல்லை, நம்ம கூடவே வாழ்ந்துட்டு இருக்க பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். பூமியில் உயிர் வாழக்கூடிய உயிர்களுக்கு மட்டும் இந்த மாற்றம் இல்லை, பூமியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அந்த மாற்றத்துக்குள்ளாகும் பூமி பெருசாகும் போது. உதாரணத்துக்கு கடல்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய கடல்களுடைய அளவை விட பூமி பெருசாகும் போது கடல்களுடைய அளவு இன்னும் பிரம்மாண்டமாக பெருசாகும். அப்படி பெருசாகிறதையும் தாண்டி அதோடைய டெப்த்தாக இருக்கட்டும், கடலில் வரக்கூடிய அலைகளுடைய அந்த விஷயங்கள்லேயும் மாற்றம் ஏற்பட்டு சில இடங்களில் ஆயிரக்கணக்கான மீட்டர் வரைக்கும் ராட்சச கடல் அலைகள் கூட உருவாகும். பூமியுடைய தரைப்பகுதியில் மட்டும் இல்லை, பூமியுடைய அட்மாஸ்பியர்லேயும் பூமி சூரியன் அளவுக்கு பெருசாகும் போது மாற்றங்களுக்குள்ளாகும். பூமியோடைய இப்போதைய வளிமண்டலத்துடைய அந்த அடுக்குகள் அப்படிங்கிறது 100 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. ஆனால் பூமி சூரியன் சைஸுக்கு பெருசாகும் போது அந்த அடுக்குகள் இன்னும் பெருசாகும். அதன் காரணமாக ப்ரெஷர் அப்படிங்கிறது பில்ட் ஆக ஆரம்பித்து பூமியில் இருக்கக்கூடிய உயிர்கள் சுவாசிக்கிறதுல மிகப்பெரிய அளவில் சிரமம் அப்படிங்கிறது ஏற்படும். இவ்வளையாங்க பூமி அப்படிங்கிறது நீல நிறத்தில் அழகாக பார்க்கறதுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட அந்த நீல நிற வானம் அப்படிங்கிறது கூட நிறம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி நம்ம பூமிக்கு வெளியே விண்வெளிக்கு அனுப்பி வச்சுருக்கக்கூடிய செயற்கைக்கோள், அதாவது சேட்டலைட், ஜிபிஎஸ்க்காக இருக்கட்டும், இன்டர்நெட்டுக்காக இருக்கட்டும், வெதர் ரிப்போர்ட்டை ஆய்வு பண்ணுறதுக்கு, இப்படி பல விஷயங்களுக்கு நம்ம செயற்கைக்கோளை விண்வெளிக்கு அனுப்பி வச்சுருக்கோம். அப்படி நிலைநிறுத்தப்பட்டிருக்க அந்த செயற்கைக்கோள் சேட்டலைட்ஸ் எல்லாமே பூமி சூரியன் அளவுக்கு ஆகும்போது நிச்சயமாக அது பூமியில் மோதி விழுந்து நொறுங்கி போயிடும். எந்த ஒரு ஜிபிஎஸ் கருவிகளும் வேலை செய்யாது, இன்டர்நெட் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது. இப்படி ஒரு உலகமாக தான் நம்மளோட பூமி மாற ஆரம்பிச்சிடும். அதன் காரணமாக இதை தொடர்ந்து சேட்டலைட்டுகளுக்கே இந்த நிலைமை அப்படின்னா பூமியை சுற்றி வரக்கூடிய நம்மளுடைய துணைக்கோளான நிலவு என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம பூமியை விட நிலவு ஆல்ரெடி சின்னது தான். அப்போ பூமி சூரியன் அளவுக்கு பெருசாக ஈக்குவலாக இருக்கும்போது நிச்சயமாக பூமியில் நிலவு மோதிரும். இந்த இம்பாக்ட் காரணமாக பூமியில் இருக்கக்கூடிய உயிர்கள் அப்படிங்கிறதும் அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ தான் ஒரு பெரிய கேள்வி, பூமி சூரியன் அளவுக்கு பெருசாகிடுச்சுன்னா அப்போ நம்ம பூமியும் சூரியன் மாதிரி ஒரு நட்சத்திரமாக மாறிடுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன் அப்படின்னா
சூரியன் அப்படிங்கிறது அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது அதுக்குள்ள அந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் சொல்லப்படக்கூடிய அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்குது. ஆனால் நம்மளோட பூமி ஒரு கிரகமாக இருக்குது. ஸோ கிரகமாக இருக்கிற பட்சத்தில் அது ஒரு மிக பெருசாக ஒரு பிரம்மாண்டமாக சூரியன் சைஸுக்கு ஒரு கிரகமாக உருவாகும் போது நிச்சயமாக அதோடைய நிறை அப்படிங்கிறதும் சைஸ் அப்படிங்கிறது பெருசாக இருக்குமே தவிர அது ஒரு நட்சத்திரமாக மாறாது. அதுக்கு பதிலாக ஒரு சூப்பர் எர்த் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு கிரகமாக தான் நம்மளோட பூமி அப்படிங்கிறது அந்த சைஸில் வரும்போது இருக்கும். ஸோ நட்சத்திரமாக வர்றதுக்கான பாசிபிள் அப்படிங்கிறது கிடையாது. சோலார் சிஸ்டத்தில் இதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சராக நம்மளோட பூமி அந்த மாதிரி பெருசாக ஆகும்போது இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய சூரியனுடைய அந்த நிறை அப்படிங்கிறதும் அதோட ஈர்ப்பு விசையை மையமாக வச்சு தான் எல்லா நிலவுகளும் எல்லா பருப்பொருட்களும் சூரியனை சுற்றி வளம் வந்துட்டுருக்கு. ஈவன் ஆஸ்ட்ராய்டு சொல்லப்படக்கூடிய விண்கற்கள் உட்பட. அப்படிப்பட்ட சூரியனுடைய சைஸுக்கு பூமி பெருசாகி சூரியனுடைய நிறைக்கு ஈக்குவலாக அந்த அளவுக்கு இருக்கிற பட்சத்தில் பூமி தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பருப்பொருட்களை தனக்குள்ளே இழுக்க ஆரம்பிக்கும். தூரத்தில் இருக்க பருப்பொருட்களை தன்னை விட்டு தூரமாக தள்ளி வீச ஆரம்பிக்கும். ஸோ ஒரு பக்கம் இழுக்கும், ஒரு பக்கம் தூக்கி வீசும். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். நம்ம பூமிக்கு பக்கத்தில் அடுத்ததாக இருக்கக்கூடிய மெர்க்குரி, வீனஸ், இந்த மாதிரியான மார்ஸ், இந்த மாதிரியான கிரகங்கள் எல்லாமே அது வேறு விதமான சுற்றுவட்ட பாதையை நோக்கி வீசப்படலாம் அல்லது பூமியை நோக்கி இழுக்கப்படலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சோலார் சிஸ்டத்தில் பூமி சூரியன் சைஸுக்கு மாறிடுச்சுன்னா அந்த மாதிரியான சேஞ்சராக ஒரு கேம் சேஞ்சராக நம்மளுடைய பூமி அப்படிங்கிறது மாறிடும். சொல்லப்போனால் நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பருப்பொருளும் ஒன்றோடு ஒன்று மோதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அமைதியாக இருக்கிற நம்ம சோலார் சிஸ்டத்தை பூமி சூரியன் சைஸுக்கு பெருசாகும் போது ஒரு போர்க்களமான ஒரு இடமா மாற்றிடும். நான் இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு கற்பனையாக எடுத்துக்கிட்டாலும் நம்மளுடைய பூமி இப்போ இருக்கக்கூடிய அந்த சைஸில் இருக்கிறதுனாலையும் சூரியனில் இருந்து சரியான டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால தான் இங்கே உயிர்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இந்த ஒரு ரீசன் மட்டும் பூமியில் உயிர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்ம சூரிய குடும்பமே யாரோ பிளான் பண்ணி ரெடி பண்ண மாதிரி கரெக்டான டிஸ்டன்ஸில் நம்ம பூமி சூரியன்லேருந்து இருக்குது. அதே நேரத்தில் பூமிக்கு பாதிப்பை பெருசாக ஏற்படுத்தாத அளவுக்கு மற்ற கிரகங்களும் அந்த சுற்றுவட்ட பாதையில் கரெக்டான பாதையில் சுற்றிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் நம்ம சூரிய குடும்பத்தோடைய பெரிய அண்ணனாக அழைக்கப்படுற ஜூபிட்டர் பல சமயங்களில் நம்ம பூமியை தாக்க வரக்கூடிய பிரம்மாண்டமான ஆஸ்ட்ராய்டுகளை தன்னுடைய ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி தனக்குள்ளே இழுத்து பூமியை பல டைம் காப்பாற்றியிருக்கு. ஜூபிட்டர் மட்டும் கிடையாது, நம்மளோட செவ்வாய் கிரகமாக இருக்கட்டும், பூமிக்கு பக்கத்தில் இருக்கிற நம்மளுடைய துணைக்கோளான நிலவாக இருக்கட்டும், அது கூட அப்பப்போ சில ஆஸ்ட்ராய்டுகளை அதோட ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி பூமியை நோக்கி வர்றதை தன் பக்கம் இழுத்து பூமியை காப்பாற்றிருக்கு. இதே இடத்துல நம்ம பூமிக்கு பதிலாக நம்மளோட ஜூபிட்டரோ இல்லைன்னா நம்மளோட சேட்டன் மாதிரியான மற்ற கிரகங்களோ இப்போ இருக்க சைஸை விட ஒரு 10லிருந்து 15 மடங்கு 20 மடங்கு 30 மடங்குன்னு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சோலார் சிஸ்டத்தில் நம்ம பூமியும் வாழ தகுதியற்ற ஒரு கிரகமாக தான் இருந்திருக்கும். ஏன்னா அந்த கிரகங்கள் அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும்போது அதோட ஈர்ப்பு விசையின் காரணமாக பூமிக்கு உயிர்கள் வாழறதுக்கு தகுதியற்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிற மாதிரியான இம்பேக்ட்களை கண்டிப்பாக அந்த கிரகங்கள் ஏற்படுத்தும். அதனால தான் சொல்கிறேன், நம்மளோட பூமி நம்ம சோலார் சிஸ்டத்தில் கரெக்டான இடத்துலையும் கரெக்டான விஷயங்களோடு நம்ம சோலார் சிஸ்டமும் அமைஞ்சிருக்கிறதுனால, யாரோ ரெடி பண்ணி வச்ச மாதிரியே அமைஞ்சிருக்கிறதுனால சூரிய குடும்பத்தில் உயிர்கள் இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக பூமி அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தப்பிச்சு பொழைச்சி வாழ்ந்துட்டு இருக்கு. சரி, வீடியோடைய இடையில நான் ஒரு விஷயம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? பூமி சூரியன் அளவுக்கு பெருசாயிருச்சுன்னா அதை சூப்பர் எர்த்துன்னு சொல்லுவாங்க அப்படின்லாம் சொன்னேன். சூப்பர் எர்த்னா நம்ம எக்ஸோ பிளானட்டை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோஸில் ரெகுலராக பார்க்குறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் பூமி சூரியன் அளவுக்கு பெருசாக இருக்கக்கூடிய கிரகத்தையும் சூப்பர் எர்த்து நான் சொன்னேன். அப்போ சூப்பர் எர்த் அப்படிங்கிறது பெருசாக இருக்கக்கூடியதான் குறிக்குதா இல்லை பூமியை மாதிரி வாழ தகுதியுடைய கிரகத்தை தான் குறிக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மனசில் வந்துருந்துச்சு அப்படின்னா அடுத்த வீடியோ சூப்பர் எர்த் என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ உங்களை தேடி வரும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் இந்த டாபிக் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி தொடர்ந்து சயின்ஸ் அண்ட் ஸ்பேஸ் மிஸ்ட்ரிகளை தொடர்ந்து தமிழில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை இப்போ கூட சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோக்கு லைக் கொடுக்கலன்னா லைக் கொடுத்துருங்க. மற்ற வீடியோஸை பார்க்குறதுக்கு மேலே ஐக்கான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பாய் பாய்.